শিব শম্ভু হে মহেশ্বর দেবাদিদেব ত্রিলোকেশ্বর তুমি আদি হে অনন্ত ஜடதாரி அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் சித்தர்கள். கூடுவிட்டு கூடு பாய்தல், நவபாஷணம் தயாரித்தல் போன்று பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள்தான் சித்தர்கள். அந்த வகையில் கண் பார்வை தெரியாதவர்கள், பல்வேறு விதமான கோளாறுகளால் கண் பார்வை இழந்தவர்களுக்கு கண் பார்வை தெரிய வைத்தல், கை கால்கள் முடங்கியவர்களை நடக்க வைத்தல், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெற அரிய மூலிகைகளாலும் சித்த வைத்தியங்களாலும் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் சித்தர் கோவை மலுமிச்சம்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் உள்ளார் என நம் செய்தி குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் தகவல்கள் கிடைத்தன. கண் பார்வை குறைபாடிலிருந்து கண் பார்வை பெற்றவர்கள், கை கால் முடங்கியவர்கள், அதில் இருந்து மீண்ட அதிசயம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேறு பெற்றவர்கள் என பல்வேறு தரப்பினர் கோவை மலுமிச்சம்பட்டியிலுள்ள நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் நிகழ்த்தும் அதிசயங்கள் குறித்து எங்களது செய்தி குழுவினருக்கு தெரிவித்தனர். இதனை அடுத்து எமது செய்தி குழுவினர் கோவை மலுமிச்சம்பட்டியிலுள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடம் பீடாதிபதி நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகளை தொடர்பு கொண்டனர். அப்போது தாங்களே நேரில் வந்து இந்த காட்சிகளை படம் பிடித்துக் கொண்டு உண்மையை மக்களுக்கு காட்டுங்கள் என்றார். இதனை அடுத்து எமது செய்தி குழுவினர் எப்படி பல ஆண்டுகளாக கண் பார்வை குறைபாடிலிருந்து கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வையை தெரிய வைக்கிறார் என்ற ஆர்வ மிகுதியால் கோவையிலுள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் பீடத்திற்கு செல்ல ஆயத்தமானார்கள். கோவை LNT பைபாஸிலிருந்து வரும் வழியில் மலுமிச்சம்பட்டிக்கு செல்லும் சாலை அல்லது கோவை கற்பகம் கல்லூரி அருகே உள்ள சாலை ஆகிய இரு வழிகளில் எப்படி சென்றாலும் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தை வந்தடையலாம். எங்களது குழுவினர் LNT பைபாஸ் வழியாக ஃபுட்டிபடி எனும் உணவகம் வழியாக செல்லும் சாலையில், மலுமிச்சம்பட்டி மார்க்கமாக செல்லும் சாலையில் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான இடத்திற்கு அதன் பெயர் பலகை செல்லும் வழியில் திரும்பினோம். செல்லும் வழியெல்லாம் பச்சை பசேலென இருந்தது. ஒருவித ஆன்மீக உணர்வும் மேலோங்கியது. ஒரு அமைதியான சூழல் செல்லும் சாலையெங்கும் நிலவியது. நீர்நிலைகளும் பச்சை பசுமைகளும் ஏதோ ஒரு சக்தியினை இந்த இடத்தில் இருப்பது போன்ற உள்ளுணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. தொடர்ந்து மலுமிச்சம்பட்டி மார்க்கமாக செல்லும் சாலையில் ஒரு பிரிவில் வானுயரத்தில் மலை, மேகங்களுடன் பத்ரகாளி சிலை மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. உடல் சிலிர்க்க நாகசக்தி அம்மன் தியான பீடத்தை வந்தடைந்தோம். ஒருவித பரவச உணர்வு மேலோங்கிக் கொண்டே இருந்தது. நமது குழுவினர் நாகசக்தி பாபுஜி சுவாமிகளை சந்திக்க உள்ளே சென்றோம். அப்போது பல்வேறு பிரச்சனைகளுக்காக அவரை சந்தித்து வந்த பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததை பார்க்க முடிந்தது. ஒவ்வொருவரும் மிகவும் பயபக்தியுடன் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இங்கு மட்டும் தீர்வு கிடைக்கும் என நம்பி வந்ததை அவர்களது முகம் உணர்த்தியது. பாபுஜி சுவாமிகள் குழுவினரை வரவேற்று நடக்கும் நிகழ்ச்சிகளை நீங்களே நேரடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பக்தர்களின் கோரிக்கைகளை கேட்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ ஆரம்பித்தது. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருந்த ஒருவர் தனக்கு கண் பார்வை குறைபாடு உள்ளதாகவும் பேசும் திசையை நோக்கி பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது பாபுஜி சுவாமிகள் சில மூலிகைகளை அவரது கண்ணில் தடவினார். பின்னர்தான் அந்த அதிசயம் நடந்தது. அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள். இந்த அதிசயங்களை நிகழ்த்தி காட்ட செய்தி குழுவினர் இதனை பதிவு செய்து கொண்டிருந்தனர். மேலும் இதே போன்று பல ஆண்டுகளாக கண் பார்வை இழந்தவருக்கும் கண் பார்வை தெரிய வைத்து அதிசயத்தை நிகழ்த்தினார். பொதுவாக இந்த நரம்புகள் மிக முக்கியமான விஷயம். இந்த உடம்பை சுற்றியில் இருக்கக்கூடிய நரம்புகள், இதை சுற்றி தான் இந்த மூலிகைகள் தேய்க்கப்படுது.
மூலிகையில் வந்து இது ஒரு ரகசிய மூலிகை. இந்த அம்பாளுடைய சந்தனம் குங்குமத்தில் எடுக்கப்பட்ட மூலிகை. இது வந்து கண்ணு வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும், திடீர்னு சக்கரை வியாதினால கண் பார்வை போனவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே இந்த மருந்து ஊற்றுனா வீட்டுக்கு ஊற்றுறதுக்கு நாங்கள் மருந்து வந்துடுறோம். கொரோனாங்கிறனால வந்து யாருக்கு வந்து ரெகுலராக ஊற்றுறதில்லை. 25 நாளைக்கு வீட்டுக்கு ஊற்றுறதுக்கு மருந்து வந்துடுறோம். 25 நாள் அவங்க வீட்டு ஊற்றி சொன்னாலும் போது எப்பேற்பட்ட கண் வியாதியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளோ சொல்லுங்க, பேர் என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கண் பார்வை இது இப்போ என்னை பார்க்க முடியுதா? தெரியுது. நான் என்ன கலர் துணி போட்டிருக்கேன்? ஆரஞ்சு கலர். இத்தனை நாள் உனக்கு கண்ணாடி கட்டி தெரிஞ்சிருக்குதா இது வரைக்கும்? சவுண்டா சொல்ல உங்கள்கிட்ட தெரியாது. தெரியாது. இப்போ இப்போ தெரியுது. தெரியுதா? இது வரைக்கும் கண்ணாடி கட்ட யாருமே நீ அடையாளம் பார்த்ததில்ல, கிடையாதுல்ல? இங்க பாருங்க, இவர் யாரு? அப்பா. உங்க அப்பாவா? உங்க அப்பாவா? இதெல்லாம் கண்ணாடி கட்டிட்டு இன்னைக்கு ஒரு மூஞ்சி எப்படி தெரியுது உனக்கு? நல்ல பளிச்சுன்னு தெரியுதா? தெரியுது. தெரியுதா? அவர் கழுத்துல என்ன இருக்குன்னு பாரு. ஆமா, பாரு பாரு, இப்ப பாரு, முடிச்சு பாரு. அவர் கண்ணில் ஏதாவது தெரியுதான்னு பாரு. கொண்டாந்து இந்த மருந்துடைய தன்மை கண்ணு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இப்போ முடிச்சு பாரு. என்ன கலர் மாஸ்க் போட்டிருக்காரு? ஆரஞ்சு கலர் மாஸ்க் போட்டிருக்காரு. இதுதான் இந்த மூலிகையோட இயற்கையான மூலிகைகளுடைய பையன் இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? அவங்க சொல்லுங்க. இது வரைக்கும் உங்க பையன் வந்து நைட்ல வந்து எப்படி நடப்பா? சரி, இப்ப இந்த இடம்ல எப்படி தம்பி தெரியுது உனக்கு? இப்ப ஆளுகளை உட்காந்து தெரியுதா? எந்த கலர் சட்டை போட்டுருக்காரு? இது என்ன கலர்? ஓகே, இத்தனை நாள் வந்துருச்சுல்ல, கண்ணாடி எங்க? ஒரு கண்ணாடி, இந்த வந்து ஒரு சோடா பொட்டி கண்ணாடி போட்டு வாழ்க்கையே வந்து இது சும்மா இதை போட்டு பாரு, எப்படி இருக்கு பாரு, போட முடியுது பாரு. இதை போட்டா மங்களா தெரியுது. இது கழுத்தா? நீ கண்ணாடி உனக்கு தேவையா தம்பி? சவுண்டா சொல்லு. போட தேவையில்லை. இது கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு கண்ணாடி போட்டிருந்தாலும் அந்த மூலிகை சாறு கண் பார்வையை உடனே பழிச்சு முடியும். இத்தனால இந்த கண்ணாடி போட்டால் மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை. ஏதோ கொஞ்சமா நடப்பான். இப்ப கண்ணாடியே இல்லாம பிரகாரமா நடப்பான். இங்க நடந்து போயிட்டு கண் பார்வை குறைபாடு உள்ள ஒருவர் நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகளால் அவருடைய அற்புத மூலிகைகளால் கண் பார்வை பெற்றார். கண்ணாடி தேவையில்லை. 90 நாள் இந்த மருந்து ஊற்றினா போதும். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து லைசன்ஸ் மருந்து தான். நேத்ரா பூண்டுங்கிற ஒரு தைலம். அதான் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து நேத்திர பூண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த நேத்திரம்னால கண்ணு, ஆயுர்வேதத்தில் நேத்திரம்னால கண்ணு, அதனுடைய பூண்டு தான் நேத்திர பூண்டு. அதை வந்து சுத்தமான ஒரு எண்ணெயில் தயாரித்து அந்த நேத்திர பூண்டு எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த கண்ணு கொதிட்டு வந்தாலும் கண்ணு வெளிச்சமாயிடும். 5 நிமிஷம் வெளிச்சமாகும். ஆயுர்வேதத்தில் இல்லாத மருந்தே கிடையாது. ஆயுர்வேதத்தில் இல்லாத மருந்தே கிடையாது. அதுதான் மெயினான முக்கியமான மருந்து. நேத்திர பூண்டு கழிக்கும். இது ஊற்றினாலே போதும். இன்னைக்கு வேறு இவன் கண்ணாடி நீ போட முடியுதா? அங்கே யாராச்சும் உட்காந்துருக்காங்க தெரிஞ்சுருவானு பாரு. இவரை பார்த்துருக்கே இதுக்கு முன்னாடி யார்? இந்த கண் பார்வை தெரிஞ்சிச்சு பார்த்து இப்படியெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? தூரத்தில் எத்தனை வருஷம் இல்லை தெரியாது சார். கேட்டதுனால வாய்ஸ்
நிமிர்ந்து போ. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கண் பார்வையை இழந்தவர் முதன் முறையாக பாபுஜி சுவாமிகளின் அற்புதத்தால் இந்த உலகை பார்க்க உள்ளார். கண்ணு மூச்சு விட போ. வா, வெளிய வா. வா. முடிச்சு பாரு. இப்போ முன்னாடி ஒரு உருவம் தெரியுதா? சவுண்டா பேசு. ஆ? இந்த உருவம் கருப்பா இருக்கா, வேற கலர் ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குதா? ஆ? இனி கருப்பு உருவம் இல்லையில போ. ஆ? துணி என்ன மாதிரி கலர் தெரியுது? வெள்ளை மாதிரி கலர் தெரியுது. இந்த துணி பாரு. இது பாரு. இது என்ன கலர் மாதிரி தெரியுதா? இது என்ன கலர் மாதிரி தெரியுது உனக்கு? இந்த உருவம் தெரியல. இது கருப்பா தான் இருக்குதா? ஓகே. இங்க வாமா. இவங்க நிக்கிறவங்க யாருன்னு தெரியுதா? எடுத்துட்டு வாங்க. ஏய், இத்தனை நாளும் உனக்கு உலகமே இருட்டில் இருந்துச்சு, பார்வை இல்லாம இல்லையா? இப்ப இன்னைக்கு பாரு, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது? வெளிச்சமா தெரியுதா? புகமா இருந்தாலும் வெளிச்சம் தெரியுதா? இங்கெல்லாம் ஆளுங்க நிக்கிறது தெரியுதான்னு பாரு. இங்க யாரும் நிக்கிறாங்களா? இங்கதான் கருப்பு உருவம் தெரியுதா? சவுண்டா பேசுறா. இந்த கருப்பா தெரியுதா? இங்க ஒரு உருவம் இங்க பாரு. இங்க ஏதாவது தெரியுதா? இப்படி வா. இந்த செவரு என்ன கலர் தெரியுது? என்ன கலர் தெரியுது? சவுண்டா சொல்லு. வெள்ளை. ஓகே, வா. அப்படியே நீ வா. வேண்டா. இத்தனை நாளா நீ பாத்ரூம் போறதுக்கு ஒண்ணு போறது கூட யார் இந்த பையனை கூட்டு போவாங்க? இவதான் கூட்டு போவாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இவனே நடந்துக்குவான், மெதுவா நடப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிக்கலாம். இவனுக்கு வந்து 2 சீச்ச. எத்தனை வருஷம் கண் பார்வை போயாச்சு? மாஸ்க் எடுத்து பேசு. 20 வருஷமா? 20 வருஷமா உனக்கு ஒருத்தர் பாத்ரூம் போற கூட கூட்டு தான் போனீங்களா? சவுண்டா பேசுறாங்க. கேமரா எடுத்துட்டாங்க. கூட கைப்பிடிச்சி ஆள் கூட்டு போனாதான் அவங்க பின்னாடியே வருவாங்க. தனியாலாம் எங்கேயுமே போக மாட்டாங்க. இதனாலலாம் உன்னை எல்லாம் பார்த்து மாதிரி கலர்ல சொல்லிட்டு அப்படியா? சொன்னதில்லை. இன்னைக்கு தான் ஒரு உருவம் நிற்கிறதே சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. கலர் இன்னைக்கு தான் சொல்றான். ஆள் இங்கே உருவம் நிற்கிறது இன்னைக்கு தான் சொல்றான். ஆமா. இந்த அம்மாவை யாரும் அடையாளம் தெரியல. இந்த அம்மா பார்த்துருக்கியா? இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பொருளை பார்த்தா நீ கண்டுபிடிப்ப இல்லையா? கையை கீழே வை. இவங்க துணி ஏதாவது இப்ப தெரிய ஆரம்பிக்குதான்னு பாரு. சவுண்டா சொல்லு. சகப்பு. இதுதாயா உனக்கு கடவுள் கொடுத்த அற்புதம். சரியா? இல்ல உருவம் தெரியாது. அந்த சாரி மட்டும் கலர் சட்டை என்ன மாதிரி தெரியுதுன்னு பாரு. வெள்ளை. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நீ அவனுக்கு 2 கலர் தெரியும். உன்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பா தான் தெரியும். உன்னோடதெல்லாம் பார்த்தா கருப்பா தான் தெரியும். இப்ப நான் போட்டிருக்கிறது வெள்ளையா தெரியுதா, வேற மாதிரி கலரா தெரியுதா? வெள்ளை. இந்த வெள்ளை இந்த வெள்ளை வித்தியாசம் இருக்கான்னு பாரு. இல்ல ஏன்னா வேற மஞ்சள் மாதிரி கலந்த மாதிரி இருக்குதா? சவுண்டா சொல்லு. இன்னைக்குதான் உனக்கு கண் பார்வை வெளியே வந்துருக்குது. சரியா? எங்க நடந்து வருவாங்களா? ஆப்போசிட் நடந்து வருவாங்க. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கண் பார்வையை இழந்தவர் முதன் முறையாக பாபுஜி சுவாமிகளின் அற்புதத்தால் இந்த உலகை பார்க்க உள்ளார். நடக்க முடியுதா? நடக்க முடியுதா? நடக்க முடியுதா? எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தனியா நீங்க நடக்கிற? அங்க பார்த்து நீ உன்ன ஏதாவது பார்க்க முடியுதா? யாராச்சும் ஆப்போசிட் நிக்கிறாங்களா? எங்க நிக்கிறாங்க? பெரம்பலூர் மாவட்டம் கூலாம்படி கிராமம். இங்கிருந்து நாங்கள் இந்த டிவி விளம்பரத்தை இதில் செல்லில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஐயா ஓம் சக்தி கோயில் இந்த மாதிரி பண்ணிட்டு
வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஐயா பண்ணாருங்க. யாருக்கு? பையனுக்கு பண்ணாருங்க. உனக்கு தெரிஞ்சவரா? மாமன் அத்தை பையங்க. எத்தனை வருஷமா கண் பார்வை தெரியாம இருந்தது? 20 வருஷமா தெரியாம இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து ஐயா கைராசியில மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணாருங்க. இன்னைக்கு நல்லா கலர்லாம் தெரியுது, ஆள் உருவம்லாம் தெரியுது. நீ எல்லாம் ஒரு 90 நாள் வந்து நீ நல்ல மனுஷங்களை மாதிரி எங்களை மாதிரி நீ பார்க்க ஆரம்பிச்சிருக்க. சரியா? ஓம் சக்தி. இதனை அடுத்து காலை மடக்கி தரையில் அமரக்கூட முடியாத ஒரு பெண்மணிக்கு நடக்க வைத்து அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் பாபுஜி சுவாமிகள். இதெல்லாம் சமாளம் போட்டு உட்காந்துருக்கேன். சவுண்டா பேசு. நீங்க புத்தி வரலாம். என்னப்பா இந்த மாதிரி எதிரி இந்த மாதிரி அதிசயம் பண்ண நீ நடக்குமா? நீ ஏற்கனவே என்ன பார்த்துருக்கியா? 3 வாட்டி வந்துருக்கியா? யாருக்கு வேலை வந்துருக்கியா? அவங்கள நல்லாயிட்டாக்கா? நல்லாயிட்டாங்க. நடக்க முடியாம நீ எத்தனை வருஷமா நடக்க முடியாம இருக்கு? 15 வருஷம். இங்க மேலே வரணும் கூட கீழே உட்காந்து சேர உட்காந்து நீண்ட நாட்களாக மருத்துவர்களை அணுகியும் சரியாகாத கால் பிரச்சினை பாபுஜி சுவாமிகளால் நீங்கி அவர் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். இதுவரை தங்களது தாய், தந்தை, உறவினர்கள் என யாரையும் கண்ணால் பார்க்காத கண் பார்வையற்றவருக்கு தன் தாய், தந்தையரையும் உறவினர்களையும் கண்ணால் பார்க்க வைத்த அற்புதத்தை நிகழ்த்தினார் நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள். இதுவரை கண் பார்வை இழந்தவர் முதன்முறையாக கண் பார்வை பெற்றது அங்குள்ள அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் யாருடைய உதவியும் இன்றி கண் பார்வையுடன் அவர் தனியாகவே நடந்து செல்வார் என்று செய்தி குழுவினரை வியப்பில் ஆழ்த்தினார் பாபுஜி சுவாமிகள். மேலும் அங்கிருந்த பக்தர்களின் கூட்டங்களில் பல்வேறு பக்தர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறும் அதிசயத்தையும் அற்புத மூலிகைகள் சித்த மருத்துவத்தால் நிகழ்த்தி காட்டியதாகவும் அங்கிருந்த பக்தர்கள் தெரிவித்தனர். கண் பார்வையற்றோருக்கு கண்கள் தெரிய வைக்கும் அதிசயத்தை நேரடியாக படமாக்கிய செய்தி குழுவினரையும் இந்த நிகழ்வுகள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இன்றும் அதிசயங்களை நிகழ்த்தும் அற்புத மகிமை பெற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமியே ஒரு சான்று. யார் இந்த நிலவேம்பு சித்தர்? நிலவேம்பிற்கும் பாபுஜி சுவாமிகளுக்கும் என்ன சம்பந்தம்? டெங்கு, பன்றிக் காய்ச்சல் மற்றும் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்ற என்ன செய்தார் இந்த பாபுஜி சுவாமிகள்? 2005ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது நாகசக்தி அம்மன் தியான பீடம். இந்த தியான பீடத்தில் சமூக ஆன்மீக அறக்கட்டளை, தெய்வீக மூலிகை அறக்கட்டளை ஆகிய 2 அறக்கட்டளைகளை நிறுவி பல்வேறு சேவைகளை செய்து வந்திருந்தார் சித்தர் பாபுஜி. 2009ஆம் ஆண்டு சிக்கன் குனியா காய்ச்சலால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தார் சித்தர் பாபுஜி சுவாமிகள். அரபு நாட்டிலிருந்து திரும்பி நம் பாரத தேசத்திலிருந்து சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த பாபுஜி சுவாமிகள் 48 நாட்கள் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் தோன்றிய அன்னை பராசக்தி ஒரு சில மூலிகைகளை எல்லாம் சித்தர் பாபுஜி சுவாமிகளுக்கு தந்து இதன் மூலமாக மக்களை காப்பாற்றலாம் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அன்னை பராசக்தியை நோக்கி மீண்டும் தவம் செய்யும் போது குரு போகர் மாமுனிவரை தியான சக்தியால் காணுகின்ற சக்தி அவருக்கு கிடைத்தது. பாபுஜி சுவாமிகளுக்கு அதன் வடிவமாக அவர் சிலையை அமைத்து பூஜைகளும் வழிபாடுகளும் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நிலவேம்பு செடியை தினமும் தவறாமல் உட்கொண்டு வந்திருக்கிறார் சித்தர் பாபுஜி சுவாமிகள். அந்த நிலவேம்பிலிருந்து ஒரு கஷாயம் வைக்கின்ற முறை
அவருக்கு பல்வேறு சித்த வைத்திய முறை மூலமாக தெரிந்து கொண்டு பல்வேறு மூலிகைகளை வைத்து கசாயம் வைத்து அன்றைய கால சூழ்நிலையில் சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அந்த சிக்கன் குனியாவிலிருந்து விடுபட்டார்கள். 2010ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு பன்றி காய்ச்சல் வந்தது. H1 ஃப்ளூ என்ற வைரஸ் காய்ச்சலுக்கும் இந்த நிலவேம்பு கஷாயத்தை அந்த பகுதிகளில் இலவசமாக தந்து வந்தார் பாபுஜி. பொதுமக்களும் அந்த காய்ச்சலில் இருந்து விடுபட்டார்கள். பல்வேறு காய்ச்சல், பல வியாதிகளுக்கெல்லாம் நிலவேம்பு கஷாயத்தை தந்தே குணப்படுத்தி வந்தார் பாபுஜி. அந்த கால சூழ்நிலையில் 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் நல்லாட்சி பொறுப்பேற்றார் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள். அவர்களிடத்திலே நிலவேம்பு கஷாயம் மூலம் டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் குணப்படுத்தப்படுகிறது என்ற செய்தியை தமிழக அமைச்சர் SP வேலுமணி மூலமாகவும் அமைச்சர் தாமோதரன் மூலமாகவும் தெரியப்படுத்தினார் சித்தர் பாபுஜி சுவாமிகள். நிலவேம்பு கஷாயத்தை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளை 2012ஆம் ஆண்டு பாபுஜி சுவாமிகள் நடத்தினார். அதன் பலனாக தமிழக அரசு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி சட்டசபையில் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் நிலவேம்பு கஷாயம் அனைத்து வைரஸ் காய்ச்சல்களில் இருந்தும் மக்களை காக்க இதுதான் சிறந்த மருந்து என்று அறிவிப்புகளை வெளியிட்டார். நிலவேம்பு ஃபார்முலா 2 என்பது 1 டெங்கு காய்ச்சலையும் பன்றி காய்ச்சலையும் குணப்படுத்த வல்லது. 2வது கபம் அதிகமாக கட்டியிருக்கக்கூடிய வியாதியான கொரோனா வைரஸ் போன்றது. கபமும் காய்ச்சலும் கொண்டது இந்த வியாதி. K என்பது கபத்தை குறிக்கும். 2K என்ற மருந்தை கபம், சுரம் இரண்டையும் குணப்படுத்த வல்லதுதான் ஃபார்முலா 2K என்று விளக்கமளித்தார் பாபுஜி சுவாமிகள். அதன் பலனாக உலகமே அச்சுறுத்திக் கொண்டிருந்த கொரோனா வைரசுக்கு தமிழகத்திலேயே முதன்முறையாக நிலவேம்பு கஷாயம் F2K கோவையில் இருந்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது. நிலவேம்பு கஷாயம் என்ற தமிழக பாரம்பரிய மருத்துவத்தை அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து இன்று அரசு சித்த மருத்துவத்திற்கு அங்கீகாரம் தந்தது என்றால் அதில் பாபுஜி சுவாமிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்பதை மறுக்க முடியாது. இதனாலேயே பாபுஜி சுவாமி நிலவேம்பு சித்தர் பாபுஜி என அழைக்கப்பட்டு வருகிறார். அன்பார்ந்த பக்தர்களே, போட்டிகள் நிறைந்த மனித வாழ்வில் ஏற்படும் துன்பங்களான பொருளாதார நெருக்கடிகள், தொழில் வியாபார பிரச்சனைகள், திருமண தடைகள், தோஷங்கள், செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரீகம், பணக்கஷ்டம், மனக்குழப்பம், எதிரிகளால் தொல்லைகள், குடும்பத்தில் குழப்பங்கள் என துன்பப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி விழிப்புணர்வு செய்து மக்களை காத்த சித்தர் ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகளை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சந்தித்து அருள் வாக்கு தரிசனம் பெறலாம். உங்கள் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்வு சிறப்படைய நாகசக்தி அம்மனின் அருள் பெற்ற சித்தர் ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகளை சந்தியுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று சித்தர் பாபுஜி சுவாமிகள் நடத்தும் கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டின் மூலமாக பல ஆயிரக்கணக்கானோர் நன்மைகள் அடைந்துள்ளனர். உலகிலேயே முதன் முறையாக பக்தர்களே கருவறைக்கு சென்று உங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது குறைகள், மனக்குழப்பம், உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். பக்தர்கள் அனைவரும் இலவசமாக கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டில் கலந்து கொண்டு நாகசக்தி அம்மன் அருள் பெற அன்போடு அழைக்கின்றோம். பக்தர்கள் தங்களது புனித நேரங்களை பெற தொடர்புக்கு 9655 999936 9655 சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் போன்ற பக்தர்கள் கீழ்கண்ட எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். 9843433777 6016621809 9843433837 6016 621 8009.